நடிகர் விஜய் போன வருஷம் பிப்ரவரி மாசம் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினாரு. கட்சி தொடங்கி ஒரு வருஷம் தான் ஆகுது. இருந்தாலும் இவங்க அரசியல்ல ஆக்டிவாவே இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருந்து வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க கண்டிப்பா தமிழகத்துல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தாவேக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் தமிழ்நாட்டுல ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. இப்ப அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுடைய ஷூட்டிங்லயும் ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்காரு. இதனாலேயே அரசியல்ல அவரால் முழு நேரத்துல ஈடுபட முடியல. இதனால தமிழக வெற்றி கழகம் சார்பா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், பெரும்பாலான நிகழ்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய செயலாளரான புசி ஆனந்த் தலைமையில தான் நடந்துட்டு இருக்குது. பரவலாவே பாத்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்து அந்த கட்சியில மிகப்பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா புசி ஆனந்த் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வெளியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில தான் புசி ஆனந்த் மேல சரமாரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அந்த கட்சியை சேர்ந்தவரான நடிகர் தாடி பாலாஜி அவர்கள். விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய பிரபலங்கள்ல நடிகர் தாடி பாலாஜியும் ஒருத்தர். விஜய் மேல இருக்கக்கூடிய அன்புனால விஜயோடைய முகத்தை தன்னுடைய நெஞ்சில பச்சையும் குத்தி வச்சிருக்கிறாரு. இது தொடர்பான வீடியோக்களையும் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருந்தாரு. இவரு புசி ஆனந்த் பத்தியும் நடிகர் விஜய் பத்தியும் சில குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாரு இல்லையா? அது என்னன்னா, புசி ஆனந்த் அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் கூட இருந்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல தன்னை தாண்டி யாரும் விஜயை பார்த்துடவே கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்பவே தெளிவா இருக்காரு அப்படின்னு நடிகர் தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு தொண்டன் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைய தலைவன் கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் கட்சியில என்ன நிலைமை இருக்குது, ஒரு தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது அந்த கட்சி தலைவருக்கு தெரியும் அப்படின்னு தாடி பாலாஜி புசி ஆனந்த கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவருடைய இந்த விமர்சனம் தான் கட்சியில இப்ப புகைச்சலை ஏற்படுத்தி இருக்குது. இவர் இப்படி சொன்னோன்னு அவர் புசி ஆனந்த் மேல மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் மேலையும் அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு இப்ப நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க.